ஹலோ வீவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். இந்த இடத்துல டக்குன்னு மீனாவுக்கு கோவம் வந்துட்டு, ஏன் அத்தை இந்த இடத்துல ராஜியை வந்து கதிரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒன்னே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க நீன்றாங்க. ஒன்றும் இல்லை நீ படி அப்படின்றாங்க. இங்கே பாரு மீனா, அந்த கல்யாணத்தை பற்றி எல்லாம் பேச வேண்டாம், அந்த கல்யாணத்தை அதோட வச்சுடுவாங்க. இப்படி என்ன சொல்ல வரேன்னா, கதிர் இந்த அளவு கஷ்டப்படுறான காரணம் ராஜின்னு தான் சொல்ல வரேன்றாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தத்தை? நீங்கள் பேசுறது ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ராஜிகா இருக்கா? நீங்கள் பேசுறது தப்பு. ராஜி என்ன தப்பு பண்ணா? கதிரா வேலைக்கு போனால் ராஜியால் ஒன்றும் பண்ண முடியாது. ராஜிக்காக தான் நம்ம இந்த அளவு கஷ்டப்படுறான்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே சொல்ல முடியும். இல்லாத நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்புன்றாங்க. இதுக்கும் ராஜிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இனி நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ராஜி ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நான் அத்தையா தானே வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ வர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணமும் நான் தான் சொல்றாங்க. சரி என்னதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ராஜி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிர் வந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாயிருப்பாங்க. அப்புறமா அவங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கடையில் ஒரு டீ வாங்கி குடிக்கிறாங்க. அப்புறம் டீ வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க டிரைவிங் பண்ணுவாங்க. இந்த பக்கம் வந்து ராஜி கதிரை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அவன் இந்த அளவுக்கு நைட்டும் பகலும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காத அவன் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் செய்யாத, அப்படியே விட்டுன்னு சொன்னால் விட்டுருவானா, கேட்க மாட்டான். நான் என்ன தான் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. எப்படியாச்சும் வந்து இதை நம்ம சரி பண்ணியே ஆகணும். ஆனால் இப்போ தேவையில்லாத எல்லாரும் நம்மளை தப்பாக நினைக்கிறாங்க, நம்மளை குறை சொல்கிறாங்க, அதுதான் கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ராஜி வந்து வெளியே வராங்க. அங்கே கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. உடனே மயிலுக்கிட்ட வந்து கோலம் போடுறீங்களா? ஆமா நான் கோலம் தான் போட்டுட்டு இருக்கணுவாங்க. அதுக்கப்புறமா சரி நானே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு போகிறாங்க. பார்த்தியா ராஜி வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுறேன், மெயினா நீங்களும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, எனக்கெல்லாம் வராதுப்பா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் முடிச்சுட்டு வராங்க. அந்த இடத்துல பாண்டி இருந்துட்டு, என்னம்மா கோலம் போடுறீங்களா? ஆமாம் ஆமான்றாங்க. சரி சரிமா போடுங்க, அப்பப்போ வாக்கிங் போங்கம்மா, நல்லது உடம்புக்குன்றாங்க. சரி ஓகேன்னு வாங்க. கதிர் இன்னும் வரலேன்னு வாசலவே எதிர்பார்க்குறாங்க. என்ன மீனா, என்ன ராஜி கதிர் வரலன்னு எதிர்பார்க்குறீங்களா? வந்துருவாங்க அவங்க அப்படின்னு கலாய்க்கிறாங்க மயில். அதே மாதிரி கதிர் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாய் கதிரை அப்படின்னாங்க. ஹாய் அண்ணின்றாங்க. ரொம்ப டயர்டா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மா கதிரை பார்த்து ஃபீல் ஆகுறாங்க. என்னடா கோலம் இதுன்றாங்க. நீ இந்த அளவுக்கு வந்திருக்கே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நீ ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கலான்ட்டு இப்போ ஒவ்வொரு டைமும் இப்படி வர்றதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்றாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு அம்மா எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் டீ வேணுமான்றாங்க. கண்டிப்பாக போட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு டீ கொடுக்குறாங்க. அப்புறம் அழுகுறாங்க. என்னமாச்சு? உன்னை நினச்சி தாண்டா அழுதுட்டு இருக்க, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்கம்மான்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்ததுமே உள்ளே போகிறாங்க. இப்போ தான் வந்தானா? ஆமாங்க, அவங்க கஷ்டப்படுறதை பார்க்க முடியலன்றாங்க. நாமளை போய் சேசணும், அவனை தானே செய்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல செந்தியில் இருந்துட்டு மீனா கிட்ட பேசுகிறாங்க. ரூம்குள்ளே வந்து நீ இப்படியெல்லாம் பண்ணாதடி, நீ காணும் எவ்வளோ பயந்து போயிட்டுன்னு தெரியுமா? டே நாங்கள் 3 பேர் ஒன்றா தாண்டா வந்தோம், நான் சும்மா தான் போய் அங்கே நின்றுட்டு இருந்தேன்னுவாங்க. அப்போ என்னை பயமுடுத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து கதிர்கிட்ட சண்டை போகிறாங்க. உனக்கு யார் இப்படி எல்லாம் கஷ்டப்பட சொன்னது? இந்த காசு, இந்த எனக்கு வேணாம், இந்த காசுக்காகவா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உனக்கு வேணும் இல்லை, அதுக்காக நீ இப்படி பண்ணி எனக்கு தான் இங்கே கெட்ட பேர் அப்படின்ட்டு கதிர்கிட்ட ராஜி ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.